நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் விஷயத்துல நீதிமன்றம் அந்த ஜீவனம் விஷயத்துல சில முக்கியமான அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு இல்ல இவங்க இப்போ தொகை கேட்டிருந்தாங்க இல்லையா, 40 லட்சம் ரூபாய் 40 லட்சம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்து மிகையான தொகைன்னு சொல்லி 3 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இடைக்கால உத்தரவு. ஆர்த்தி ரவி தோத்துட்டாங்களா அந்த விஷயம்? தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். இது இடைக்கால உத்தரவு தானே சார். இடைக்கால உத்தரவு 40 லட்சம் எங்க இருக்கு, 3 லட்சம் எங்க இருக்கு? அது கிடையாது. அப்படி அவ்வளோ கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது. சமீபம் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு நீதியரசர் சொல்லியிருந்தாங்க, நான் ஏடிஎம் மிஷின் நினைச்சிட்டீங்கன்னா சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நடத்தி நினைக்கிறேன். சரிங்களா, நீங்கள் வந்து ஜீவனாம்சம் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்கன்னு இருக்குல்ல. ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பேசியிருந்தீங்க, நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணி. இப்போ மட்டும் என்னாச்சு, இப்போ ஒன்று உத்தரவு வந்துச்சா? ஏன்னா ஆர்த்தி ரவி இந்த டைவர்ஸ் கேஸை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. பேட்டி கொடுக்கல, பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. குஷ்புக்கு எதிராக ஜெயம் ரவி பேசும்போதெல்லாம் ஆர்த்தி ரவி வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருவாங்க. அப்படிலாம் நம்ம நினச்சி எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப மெச்சூரிட்டியாக ரொம்ப அறிவுபூர்வமாக ஆர்த்தி அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணாங்க. சார் அவங்க பலமே ஜெயம் ரவிட்ட இல்லாத மெச்சூரிட்டி ஆர்த்தி கிட்ட. ஆமாம், அப்படிதான். ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் சார். அது எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். ஆனால் ஆர்த்தி பின்னாடி குஷ்பு இருக்கிறதுனால ஜெயம் ரவியோட கோபம் இன்னும் தனி இல்லையா? எனக்கு தெரிஞ்சிருக்கு குஷ்பு மட்டுமே இல்லை சார், சில மூத்த நடிகைகள் நட்பு முறையில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம். சண்டையில சில நேரங்கள்ல குஷ்பு மாதிரி சில நடிகைகள் தலையிட்டது பெரிய பிரிவா இல்லை சார். பிளவு ஏற்பட்டுச்சா? ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் பண்ணும்போது கூட இருக்கிறாங்க. இப்போ இதே வந்து ஆர்த்திக்கும் திருமணம் பண்ணும்போது அவங்க தான் கிட்ட இருந்து எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஏற்படுது, ஒரு மூன்றாவது ஒரு வேற்று மனுஷியால் வந்து அங்கே வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்க, அந்த உறவு பண்ண. அப்போ அந்த தவிர்க்க முடியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு ஆறுதலாக நிற்க வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் இருக்கு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேகர் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். நடிகர் ஜெயம் ரவி ரவிமோகன் விஷயத்துல நீதிமன்றம் அந்த ஜீவனம் விஷயத்துல சில முக்கியமான அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி. இல்லை இவங்க கேட்டது அந்த ஒரு தொகை கேட்டிருந்தாங்க இல்லையா, 40 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்து மிகையான தொகைன்னு சொல்லி 3 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இடைக்கால உத்தரவு தான். இது இன்டரிம் ஆக்ஷன் தான் சார். அது இன்டரிமாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு என்னென்னு கேட்டால் இவங்க கேட்ட அந்த 40 லட்ச ரூபா வந்து மறுக்கப்பட்டு 3 லட்ச ரூபா கொடுக்கணும், 2 பிள்ளைகளை வந்து பராமரிப்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து கேட்டால் வந்து மகன்களை வந்து சந்திக்கலாம்னு சொல்லி விதிகளுக்கு உட்பட்டு மகன்களை சந்திக்கலாம். இது வழக்கமான வந்து விவாகரத்து வழக்கில் வந்து பெரும்பாலும் வந்து தாயும் தந்தையும், அதாவது பிள்ளைகள் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து மனு கொடுப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு இத்தனை வாரத்தில் இத்தனை நாட்கள் சந்திக்கணும், அது ஒரு பொதுவான இடத்துல இது விதிகள் இருக்கும். அதுக்கு அந்த விதிகள் படி அவங்கள சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓகே. அப்போ இது வந்து ஆர்த்தி ரவி தோத்துட்டாங்களா அந்த விஷயத்தை? தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது இடைக்கால உத்தரவு தானே சார். இடைக்கால உத்தரவு. 40 லட்சம் எங்க இருக்கு, 3 லட்சம் எங்க இருக்கு? அது கிடையாது. அப்படி அவ்வளோ கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது. இது சமீபம் உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு நீதியரசர் சொல்லியிருந்தாங்க, நான் ஏடிஎம் மிஷின் நினச்சிட்டிங்களா சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நடத்தி நினைக்கிறேன். சரிங்களா, நீங்கள் வந்து இந்த ஜீவனாம்சம் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ரெண்டாவது அது இடைக்கால உத்தரவு தான். இப்போ இடைக்காலமாக பராமரிக்கிறதுக்கு மனுஷன் நிரந்தரம்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க நிரந்தரமாக வந்து இப்போ இந்த இடைக்காலமாக 3 லட்ச ரூபா கொடுன்னு சொல்கிறாங்க. அந்த நிரந்தரமாக வந்து விவாகரத்து நடக்கும்போது அப்போ பிள்ளைகளோட ஜீவனாம்சம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ தான் அது போயிடும். எனக்கு அப்போ ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பேசியிருந்தீங்க, நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணி. இப்போ மட்டும் என்னாச்சு, இப்போ ஒன்று உத்தரவு வந்துச்சா? ஏன்னா ஆர்த்தி ரவி இந்த டைவர்ஸ் கேஸை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. பேட்டி கொடுக்கல, பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. குஷ்புக்கு எதிராக ஜெயம் ரவி பேசும்போதெல்லாம் ஆர்த்தி ரவி வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருவாங்க. அப்படிலாம் நம்ம நினச்சி எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப மெச்சூரிட்டியாக ரொம்ப அறிவுபூர்வமாக ஆர்த்தி அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணாங்க. சார் அவங்க பலமே அதுதான். அவங்க பலம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எமோஷனல் ஆகி பேசிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து விட்ரா பண்ணிக்கிறாரு ரவி மோகன் தானே பண்ணார். நிச்சயமா அது வந்து அவர் சுயமாக அவர் பேசியிருந்தாருன்னா அவர் விட்ரா பண்ண மாட்டார் இல்லையா. சுய அறிவோடு பேசியிருந்தாருன்னா அதை விட்ரா பண்ண மாட்டார். ஏதோ ஒரு வேகத்தில் யாராவது வந்து 4 பேர் 4 விதமாக பேசும்போது கூட இருக்கிற நபர்கள் வந்து சொல்லும்போது வேகமாக ஓடி வந்து திபுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு காட்டு கூச்சல் போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற உங்களை என்னெல்லாம் திட்டி எது மீடியா புல்லிங் பண்ணுறீங்க, சைபர் புல்லிங் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இங்கே நடிகர்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்கள ஆகா ஒவ்வொன்று வாழ்த்தி பேசும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏதாவது நம்ம வந்து பேசினோம்னா அது வந்து நெகட்டிவாக பேசுகிறதா எடுத்துக்கிட்டு நீங்கள் நெகட்டிவாக வந்து சைபர் புல்லிங் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க மாதிரி வழக்கமாக எல்லாரும் சொல்லக்கூடியது தான் எல்லா நடிகரும். அந்த வகையில் வந்து இவர் பேசினார். ஆனால் வந்து அவங்க அந்த விஷயத்தில் வந்து ஆர்த்தி மோகனாக இருக்கட்டும் அல்லது வந்து அவங்க மாமியார் வந்து அவங்க பேர்னா சுஜாதா விஜயகுமார் தானே,
இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேர்காணல் வந்து கேட்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது நம்ம பார்த்தோம். ஜெயம் ரவிட்ட இல்லாத மெச்சூரிட்டி ஆர்த்தி கிட்ட இருக்கு. ஆமாம், அப்படிதான் அவங்க பக்குவமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேவையற்றது, இதை மீடியாக்களில் வந்து எதுக்காக பேசணும், இது குடும்ப விவகாரம், மேலே பேசினா வந்து காயப்படும். அப்புறம் 40 லட்சம் கேட்டதோட உள்நோக்கம் சார் அது வேற சார். அது குடும்பத்துக்காக அவங்க வந்து சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க சொத்துக்களை பாதுகாக்கிற அந்த எண்ணம் கூட இருக்கலாம். வேற யாராவது வந்து பறிச்சிட்டு போயிட போகிறாங்கன்னு கூட இருக்கலாம். ஸோ நீதிமன்றத்தில் போய் வந்து ஒரு முறையிறதை வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அதிகம் வந்து மிகையாக இருக்குது, குறைவாக இருக்குது, அது நீதிமன்றம் முடிவு பண்ணுது. அது நீதிமன்றம் அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவங்க கேட்குறாங்க, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து லைஃப் ஸ்டைலு வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ தேவைன்னு நினைக்கிறாங்க, அது அவர் கொடுக்குற சக்தி இருக்குன்ற அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. தனிப்பட்டவனா பிளாக்மெயிலாக பண்ணாங்க. அது வந்து 40 லட்ச ரூபா கேட்டாங்க. 40 லட்சம் 50 லட்சம் 5 கோடி கூட கேட்கட்டும் சார், 40 லட்சம் தானே. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து அவங்க வந்து அவர்கிட்ட இருக்கிற உரிமையை அவங்க கேட்குறாங்க, அவ்வளோதான். இந்த பிள்ளைகளுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்காலம் இருக்குது. அவங்களுடைய வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க படிக்கிற ஸ்கூல் ஃபீஸு அது எதுன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஃபீஸாக அங்கே வந்து 5 லட்சம் 10 லட்சம் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த அவ்வளோ பெரிய ஸ்கூல் அதெல்லாம். அதனால் அவங்களுடைய பராமரிப்புக்குன்னு சொல்லி அவங்க கேட்கலாம். நீதிமன்றம் முடிவு பண்ணுறதுல இருக்கீங்க, கேட்கறதெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா நிறைய பேர் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்ல சார். அது எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். ஆனால் இப்போ ஆர்த்தி பின்னாடி குஷ்பு இருக்கிறதுனால ஜெயம் ரவியோட கோபம் இன்னும் தனியலையா? எனக்கு தெரிஞ்சிருக்கு குஷ்பு மட்டுமே இல்லை சார், சில மூத்த நடிகைகள் நட்பு முறையில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம். மூத்த நடிகைகள் ஏன்னா ஆர்த்தி ரவிக்கு வயசு அப்படி கிடையாது. அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டைல் இருக்குல்ல, அவங்க அந்த அவங்க அம்மா தயாரிப்பாளர், அந்த நட்பு அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கின்ற அந்த அடிப்படையில் மூத்த நடிகைகள் வந்து வந்து பழகலாம். மூத்த நடிகைன்னா யார் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு செட்டு இருக்குது. யாரை சொல்ல வரீங்க? நான் சொல்கிறேன், இந்த சுஜாதா விஜயகுமார் இருக்காங்க இல்லையா, ஆர்த்தியோட அம்மா இருக்காங்க. ஆர்த்தியெல்லாம் இங்கே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க எடுத்து வளர்த்துருக்கலாம் இந்த மூத்த நடிகைகள் இல்லையா. ஸோ திருமணத்தை கூட கிட்ட இருந்து நடத்தி இருக்கலாம். குஷ்பு மட்டுமே சொல்ல, இன்னும் இருக்கிற நடிகைகள் சண்டையில் அப்படி கிடையாது. சில நேரங்களில் குஷ்பு மாதிரி சில நடிகைகள் தலையிட்டது பெரிய பிரிவா இல்லை சார். இப்போ பிளவு ஏற்பட்டுருச்சா? புரிஞ்சுங்க, ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் பண்ணும்போது கூட இருக்கிறாங்க. இப்போ இதே வந்து ஆர்த்திக்கும் திருமணம் பண்ணும்போது அவங்க தான் கிட்ட இருந்து எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஏற்படுது, ஒரு மூன்றாவது ஒரு வேற்று மனுஷியால் வந்து அங்கே வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்க அந்த உறவு. அப்போ அந்த தவிர்க்க முடியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு ஆறுதலாக நிற்க வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் இருக்குது, ஒதுங்கியும் போக முடியாது. அப்போ ஒரு ஆறுதலாக அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுருங்களா. அப்போ வந்து இவங்க தான் வந்து பிரிவுக்கே காரணம் சொல்ல முடியாது. பிரிஞ்ச பிறகு அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. பிரிஞ்ச பிறகு சப்போர்ட்டாக ஜெயம் ரவி தான் உணர்ச்சி வசப்பட்டு அந்த விஷயத்தை அப்படி இல்லை, அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மூத்த நடிகை வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி பிளவு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் சிக்கல் நான் சொல்கிறேன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுங்க. ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி வருது, நல்லா இருக்கும்போது துணையாக இருந்தாங்க. ஒரு கஷ்டம் நெருக்கடி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்கிறது வேறு. ஆனால் ஊடகங்களில் வந்து நேர்காணல் பண்ணும்போது உன்னுடைய தாய்மை வெல்லட்டும், உன்னுடைய போராட்டம் வந்து வெற்றி பெறட்டும் அப்படிலாம் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் போய் வந்து அழக்கூடிய பெண்ணாக நீங்கள் கண்ணை தொடச்சி விட்றீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையில் நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு குஷ்பு பேசுனதே எடுத்துங்களேன். இப்போ 2 விவாகரத்து வழக்குகள் வந்து நடக்குது. ஒன்று வந்து நடக்கலை, அதுக்கான வேலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அணுகுமுறை இருக்குது. இப்போ ஒன்று ஆர்த்தியோட விவாகரத்தையே நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட கருத்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதுங்க அது சொல்ல விட்டா தான் நீங்கள் என்ன. ஒன்று ஆர்த்தி விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து போகும்போது குஷ்பு கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இதுதான். அப்போ அவங்க சொல்லக்கூடிய கேட்டால் வந்து ஆர்த்தியோட தாய்மை வெல்லும்,